எடுக்கறியா? கொஞ்ச நேரத்துல நீங்க இதெல்லாம் கட் பண்ண போறேன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அழகின் முகவரி. இந்த வீடியோல வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபோர்ஹெட் ப்ராடா இருக்கும். ஓகேவா? எனக்கும் வந்து ஃபோர்ஹெட் ப்ராடா தான் இருக்கு. அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கே தெரியும். ஓகே, நான் வந்து என்ன ஐடியா பண்ணிருக்கேன்னா, முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஃபோர்ஹெட் வந்து எனக்கு பெருசா இருக்கு, நான் கொஞ்சம் முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும், இல்ல வந்து உங்க ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு சஜஷன் பண்ணிருப்பாங்க. எனக்கும் வந்து அது மாதிரி சொல்லியிருந்தாங்க, முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். இதை நான் ஹேர் கட் பண்ணும் போது நான் என்ன ட்ரிக் வந்து அதுல யூஸ் பண்றேன் அப்படிங்கறது நீங்களும் பார்க்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஃப்ரண்ட்லயும் ஹேர் கட் பண்ண போறேன், பின்னாடி வந்து எனக்கு இந்த முடி லாஸ்ட் அந்த கிளச்சி போன மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஹேர் கட் மாதிரி பண்ணலாம் பின்னாடி. அதுவும் எனக்கு நானே எப்படி பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறேன். சரி, வீடியோ பார்க்க போறீங்க. ஓகேவா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். ஐஸ் வருது. Oh no. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சிக்கலே இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் சீவிக்கணும். ஓகேவா? ஹேர் வந்து நல்லா சீவிக்கோங்க, சிக்கலே இருக்க கூடாது. ஒரு சிக்கல் கூட இல்லைன்னா தான் வந்து நம்மளோட ஹேர் கட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்னிங்கா வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கோம் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லா கோம் பண்ணிட்டு நான் வந்து பின்னாடி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுறேன். ஓகேவா? ஒரு போனிடெயில் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். இப்படி நல்லா கோம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? கண்ணாடி இருக்கு, அதனாலதான் இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு யோசிக்காதீங்க. ஓகேவா? சாரி, ஆட்டிவிட்டேனா? இப்போ வந்து நான் கரெக்டாக சீவிட்டேன். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் வந்து இதை போட்டுறேன். ஓகேவா? போனிடெயில் மாதிரி போட்டுறேன். நல்லா அப்படி டைட்டா போட்டேன். ஓகேவா? தெரியும். வந்து இப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சிக்கல் இல்லாத மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து, பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் தான், இன்னொன்னு எடுத்து, அதாவது நீங்க இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, எந்த கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து தெரியும், இப்போ வந்து கீழே நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா டைட்டா எடுத்து தர்றேன் முன்னாடி. இப்படி இந்த ரெண்டாவது இருக்கா, தெரியுதா? கரெக்டா? தெரியுது. இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அப்படியே லைட்டா இதே மாதிரி கீழே இழுக்க போறேன். இதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் நான் இழுக்க போறேன். அதாவது எனக்கு எந்த அளவுக்கு ஹேர் கட் தேவைப்படுதோ அது வரைக்கும் நான் அந்த இதை வந்து இழுக்க போறேன். ஓகேவா? முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் மெசியா இருக்கும், நான் பின்னாடி பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். ஓகேவா? நான் எடுத்து கொண்டு வந்துட்டேன். இதை நான் வந்து கட் பண்றேன். அதாவது ரப்பருக்கு பின்னாடி நான் கட் பண்றேன். எனக்கு இந்த அளவுக்கு கிளச்சி போயிருக்க மாதிரி இருக்கு, நான் கட் பண்றேன். இந்த அளவுக்கு கட் பண்ண போறேன். ஓகேவா? தெரியும் உங்களுக்கு? நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும்னு நினைச்சேன், ஏன்னா அது வரைக்குமே எனக்கு முடி களைச்சிருந்தது. அதனால ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் இதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கண்டிப்பா அது வளர்ந்துரும், அதனால எனக்கு முடி தெரியல, அடிப்பக்கம் தெரியல. ஓகேவா? இப்போ வந்து நான் கட் பண்ணி விட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன். அது வரைக்குமே முடி எனக்கு கிளச்சிருந்தது. அதை
ரெண்டு ஐப்ரோவுக்குமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுக்கிறேன். இது வந்து இந்த சொல்லுது எடுக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் ஹேர் கட்டுக்கு. இதை வந்து சிக்கல் இல்லாமல் இப்படி எடுத்துக்கிட்டு வெட் பண்ணிக்கிறேன். ஹேர் வெட் பண்ணால் இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக கட் பண்ண வரும். வாவ், நல்லா ஜாலியாக இருக்கு. இப்படி நான் நல்லா எடுத்துக்கிறேன். கேமராமேன் கரெக்டாக இருக்குல்ல? இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ரோல் பண்ணிக்கிறேன் இதுனா. ஓகேவா, இந்த லிப்ஸ் அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக லிப் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். அதுதான் கரெக்டான ஃப்ரண்ட் ஹேர் கட்டு. ஓகேவா, இப்போ நான் லிப்ஸை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது.
ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். நீங்களாகவே உங்களுக்கு ஹேர் கட் பண்ணிக்கலாம். இனி இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகட்டும். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஹிட் தி பெல் ஐக்கான் ஃபார் மோர் வீடியோஸ். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட வரேன். பாய் ஃப்ரம் அழகின் முகவரி. டாடா.